தமிழ்நாடு போலீஸ் ஏனோதான் நினைக்காத, இது ஸ்காட்லாந்து யார்டுங்கிறாங்க. இப்ப ஸ்காட்லாந்து யார்டுனா என்னது? கொண்டு போய் வச்சு அன்யூனிஃபார்ம்ல எங்கேயோ கொண்டு வச்சு அடிச்சு கொலை செய்யறது தான் ஸ்காட்லாந்து யார்டோட வேலையா? இந்த 2 நாள்ல அஜித்குமார் அடித்த பொழுது அவருடைய தம்பியும் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அஜித்குமார தம்பி கண் முன்னாடியே அவரை கடுமையா அடிச்சிருக்காங்க. அவங்க தம்பியோட வாக்குமூலம் என்ன சொல்றதுன்னா, என் கண்ணு முன்னாடி எங்க அண்ணன் அடிச்சாங்க, எங்க அண்ணன் தாங்கினப்ப இவங்க ஒரு 5 முறைக்கு மேல வாயில மிளகாப்பொடி அள்ளி போட்டு மீண்டும் அடிச்சாங்க. அவன் ஒரு கடத்துல அவனுடைய சிறுநீர் கூட கலந்து போற அதை கூட கண்டுக்காம காவல்துறை அடிச்சு எங்க இருக்கு நகை எங்க இருக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தவிர ஓய்வு கூட கொடுக்கல. 2 நாளா பல்வேறு இடங்களுக்கு 5 இடங்களுக்கு கொண்டு போய் அடிக்கிறாங்க. இல்ல ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டியது, இங்க நடக்கிறது போலீஸ் ராஜ்யமா அல்லது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஜனநாயக அரசாட்சியா அப்படிங்கறத பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன அந்த பெண்ணிக் ஜெயராஜ் விஷயத்துல திமுகவும் குறிப்பா நேரடியா இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினும் தலையிட்டு வேலை செஞ்சாங்க. அதை பெரிதா பேசப்படுத்தினாங்க. எந்த ஒரு எஃப்ஐஆர் போட்டா அதுக்கு விசாரணை அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு, அவர் தலைமையில தான் நடக்கணும். அப்ப இந்த ஸ்பெஷல் டீமுக்கான விசாரணை அதிகாரி யாருன்ட்டு நாம மட்டும் கேட்கல, நீதிமன்றமே கேக்குது. யார் இந்த சிறப்புடை அமைச்சது, இந்த சிறப்புடை அமைக்கிறதுக்கு நீங்க போட்ட அந்த ரிப்போர்ட்ல ஆணை எங்க, அதை கொண்டு வாங்கன்னு மதுரை உயர் நீதிமன்றம் கேள்வி மேல கேள்வி கேட்டு அரச கடுமையா அவசரம் பண்ணிருக்காங்க. விசாரணை உறுதிப்படுத்ததுக்கு அப்புறம் அஜித்குமார் வழியே இல்லாம அந்த நகையும் படத்தையும் நான் தான் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டாரு. எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்ட போது அவர் கோயிலுக்கு பின்னாடி இருக்க இடத்துல வச்சிருக்கேன், நீங்க வாங்கின எடுத்துறாரு. அதனால சரி நகை கிடைக்குதுன்னு போய் எடுக்கலாம் தான் நாங்க ஒரு கூட்டு போனோம். மற்றவரை அடித்து துன்புறுத்தின மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு காவல்துறை ஒரு வாக்குமூலத்தை பதிவு பண்றாங்க. சிவகங்கை மாவட்டத்துல விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற வாலிபர் காவல்துறையால் செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன, ஏன் இது இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்படுது, இந்த விசாரணைக்கு ஈடுபட்ட காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். சிவகங்கை மாவட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனை பகுதியில ஒரு கோயில், அது ஒரு பிரபலமா இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாடு இருக்க ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு வழக்கமா சாமி கும்பிடுறதுக்காக ஒரு நிகிதா அப்படிங்கிற ஒரு மதுரை சார்ந்த பொண்ணு, மதுரை சார்ந்தவங்களும் அவங்களுடைய அம்மாவும் அங்க வர்றாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஏற்கனவே ஒரு மருத்துவ வேலைக்காக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நகரத்துல உள்ள ஒரு சென்டருக்கு போய் அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற பொழுது அவங்க உடல்ல இருக்கக்கூடிய, வழக்கமாவே நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரியான மருத்துவ பரிசோதனைக்கு போற பொழுது மெட்டல் சார்ந்த உலோகங்கள் உடம்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கழட்டி வைக்க சொல்லுவாங்க. அந்த வகையில தன்னுடைய அணிகலன்கள் இருக்கக்கூடிய நகைகளை கழட்டி அங்க வச்சிருந்ததாக சொல்றாங்க. திரும்பி அதுபடி தொடர்ந்து அவங்க இந்த கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வந்த உடனே அவங்க வந்த காரை இங்க இருந்த அந்த கோயில இருந்த இப்ப சொல்லப்படக்கூடிய அந்த கொலை செய்யப்பட்ட அஜித்குமார்ங்கிற அந்த தனியார் செக்யூரிட்டி சர்வீஸ்ல வேலை செய்யக்கூடிய அந்த கோயில் காவலாளிகிட்ட சாவியை கொடுத்து கார் அப்படியே ஓரமா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போயிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. அங்க இருக்கிற தன்னுடைய சக ஊழியரா இருக்கக்கூடிய வேற ஒரு பிளம்பர் அப்படிங்கிற ஒரு தொழிலாளிகிட்ட இந்த சாவியை கொடுத்து அந்த பக்கமா காரை போட சொல்றாரு. அது நிறைய நெருக்கடியா இருந்த இடங்கிறதுனால கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் போட்டு திருப்பி கொண்டு சாவி கொடுக்குற இந்த இடைப்பட்ட நேரத்துல அவங்க கார்ல இருந்த நகையை காணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறுபட்ட ஊகங்கள்ல இப்போ செய்தி போயிட்டு இருக்கு. அதுல விசாரணை புகார் அப்படிங்கிற முறையில அஜித்குமார் இப்போ வரை கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. விசாரணை போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமான பல்வேறு ஆங்கிள் செய்திகள் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் உலகம். இந்த லாக் அப் டெத் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ், பலமுறை வந்திருக்கு. இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது பார்த்தா சாத்தன்குளம் காவல் நிலையத்துல பாத்தீங்கன்னா ஜெயராஜ் அப்புறம் பெனிக்ஸ், ஜெயராஜ் அப்பா, பெனிக்ஸ் அவரோட பையன், இவங்க 2 பேரும் ஒரு செல்போன் கடை வச்சிருக்காங்க. அந்த கடையை வேலை செய்யும் போது காவல்துறை அதிகாரி விசாரணை கூட்டு போய் 2 நாள் அடிச்சு கொண்டு வராங்க. இது பல இடங்களை பதிவானதுக்கு அப்புறம் இந்த லாக் அப் டெத்தை பத்தி மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் மாறிச்சு. அதன் காரணமாக அந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் எல்லாமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கொலை வழக்கா மாத்தி அவங்க கைது பண்ணாங்க. இது இப்படி போயிடுச்சு. இது 2020 அப்ப அதிமுக ஆட்சி நடைபெற்றது. அதுக்கப்புறம் 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு பாத்தீங்கன்னா இந்த நாள் 2025 இந்த ஜூன் மாதம் வரைக்குமே 25 லாக்அப் டெத் நடந்திருக்குது. இதுதான் பேசு போல இருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடி குறிப்பிட்ட இந்த சாத்தன்குளம் படுகொலை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் மிக வேகமாக குரல் கொடுத்தார். நீதி விசாரணைக்காக தமிழகம் முழுவதும் திமுக மிகப்பெரிய போராட்டம் எடுத்தது. அது மிக நல்ல விஷயம் தான். ஆனா தற்போது நடந்திருக்கிற இந்த கொலைங்கிறத பொறுத்த வரைக்கும் திமுக தரப்பாகட்டும் இல்ல அதனுடைய தோழமை கட்சிகள் எல்லாமே ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறதா மக்கள் தரப்பு மிக பலமான குற்றச்சாட்டு வருது. ஏன்னா ஜனநாயகங்கிறது மக்களுக்கானது, மக்களை பாதுகாக்க தான் காவல்துறை இருக்கு தவிர
சாமானிய மக்களை இப்படி, அது ஒரு எளிய மனிதர், அந்த அஜித்குமார் ரொம்ப செல்வாக்கு படைச்ச பையன் இல்ல, ஒரு தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்துல வந்து வேலைக்கு போறா, அவங்க வாட்ச்மேன் அந்த கோயில சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு சொற்ப வருமானத்துக்காக போகக்கூடிய அந்த பையன், அந்த பையனை விசாரணைக்கு கூட்டு போய் அதை 2 நாள் வச்சு அடிச்சிருக்காங்க. அதனால அவர் இறந்து போயிட்டாங்கிற செய்தி வருது. இந்த செய்தி கூட முறையா வரல, சமூக ஊடகங்கள் தாக்கத்தால தான் இந்த செய்தி வந்து வெளியே வருது. அதன் பிறகு இந்த காட்சி கோர்வை அந்த மாதிரி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விசாரணை முறையா தான் மேற்கொண்டோம், ஆனா அவரு காவல்துறை இருந்து தப்பி ஓட பார்த்தாரு, போகும்போது ஒரு இடத்துல விழுந்து வலுப்பு வந்து இறந்துட்டாருங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல அவரை வந்து 2 நாள் விசாரணை பண்ணாங்க. விசாரணை போது கடுமையா அடிச்சிருக்காங்க, 5 பல்வேறு இடங்கள் கூட அடிச்சிருக்காங்க, சிறப்பு காவல்துறை விசாரணை, இப்படி தொடர்ச்சியான இந்த கதைகள்லாம் வருது இல்ல. இதுதான் மக்கள்கிட்ட வந்து பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வழக்கை இப்ப விசாரிச்சுட்டு இருக்கிற மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளே மிக கடுமையா அரசை பத்தி விமர்சிச்சு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்ற அந்த சாத்தான்குளம் அப்படிங்கிறது நடந்த இடத்தால ஒரு 5 வருஷத்துக்கு தொட போகுது. இப்போ சாத்தான்குளம் அங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்னு கூட அது பொருந்தும். அது கஸ்டோடியல் டெத் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவரு அந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ்ங்கிற அப்பாவும் மகனும் வந்து அந்த ஸ்டேஷன்ல அடிச்சு பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கி அது உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அது முறையா எப்படி நடந்ததுன்னு சொன்னா, அவங்களுக்கும் போலீஸ்க்கும் நடந்த ஏதோ வாய் தகராறு, அதை ஒட்டி அவங்களுடைய வந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறதுல வந்து ஒரு மோதலா மாதிரி கூட போனுச்சு. அது வந்து ஒரு வழக்காகுது. அப்புறம் வந்து விசாரணை முறையில வந்து நிறைய வந்து ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லி அங்க உள்ள ஒரு பெண் காவலர் அந்த விஷயத்தை வெளியில கொண்டு வர்றாங்க. இது கஸ்டோடியல் டெத்னு கூட சொல்லலாம். ஆனா இங்க நடந்த விஷயமே, அஜித்குமார் வந்து இந்த பணத்தை அல்லது பணத்தோட சேர்ந்த அத 10 சவரன் நகைன்னு சொல்றாங்க, 10 சவரன் நகையும் 2500 ரூபாய் பணம் பர்ஸ் இருந்ததா அந்த அம்மா சொல்றாங்க. இதை வந்து திருடினாரு அப்படிங்கிறதுக்கு நேரடியா அந்த அம்மா போய் சம்பந்தப்பட்ட திருப்பூணி ஸ்டேஷன்ல போலீஸ்ல வந்து ஒரு புகாரும் கொடுக்கல. அவங்க போலீஸ் என்ன சொல்றதுன்னா ஒரு வாய்மொழி புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையிலேயே அது ஒரு புகாரே கிடையாது. ஒண்ணு. அடுத்தது, அப்படி புகார் செய்யப்பட்ட நபரை இந்து அறநிலையத்துறைக்கு கூப்பிட்டு அழைச்சு அவரை வந்து இங்க அப்படி ஒரு புகார் வந்திருக்கு ஒப்படைங்கன்னு சொல்லி அவரை வரவும் சொல்லல. போலீஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில இருந்து 5 பேரு தனிப்படை அமைக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. தனிப்படை அமைக்கணும்னு சொன்னா ஒரு புகார் வரணும், ஒரு புகார்ல வந்து உண்மைத்தன்மை என்ன இருக்குன்னு சொல்லணும், அந்த குற்ற விசாரணை முறைக்கு அது பொருந்தணும். அதன் அடிப்படையில இந்த திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு மேலிட அதிகாரி தான் அவருடைய அனுமதியோட அது தனிப்படை அமைக்கணும். இது எதுவுமே நடக்காம அன்யூனிஃபார்ம்ல இந்த அஜித்குமாரை வந்து தூக்கி கொண்டு போய் இல்லீகலா பல இடங்கள்ல வச்சு, குறிப்பா ஒரு வெட்டினரி ஆஸ்பத்திரி பக்கத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலோட பேக் சைடு வச்சு அடிச்சிருக்காங்க. கடைசியா அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மாடுகள் வந்து அடைச்சு வைக்கக்கூடிய அந்த கோமாதா இருக்கிற இடத்துல வச்சு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, இது உண்மையிலே ஒரு சட்டபூர்வமா போலீஸ் விசாரணை நடந்த ஒரு தவறான கொலை கூட கிடையாது. போலீஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோ, அது யூனிஃபார்ம் கூட கிடையாது, அது தனிப்படை அமைக்க வேண்டிய சட்டத்தை கூட ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எஃப்ஐஆர் தேவை கிடையாது, நான் நினைச்சா எந்த நேரத்துல யாரை வேணாலும் எங்க வேணாலும் கொண்டு போய் வச்சு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ராஜ்யமாவே இது நடந்திருக்கு. இது ரொம்பவும் வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது ஒரு அபாயத்தை உருவாக்குது. இங்க நடக்கிறது வந்து போலீஸ் ராஜ்யமா அல்லது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஜனநாயக அரசாட்சியா அப்படிங்கறத பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன அந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துல திமுகவும் குறிப்பா நேரடியா இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினும் தலையிட்டு வேலை செஞ்சாங்க, அதை பெரிதா பேசப்படுத்தினாங்க. அப்ப இன்னைக்கு தன்னுடைய ஆட்சி நடக்கக்கூடிய கொலையில பறிபோகக்கூடிய உயிர் அப்படின்னா அதுக்கு பொருள் இல்லையா? அப்ப தான் எதிர்கட்சியா இருக்கிற பொழுது நடந்த ஏதோ ஒரு ஆட்சியில உயிர் போனா அதுதான் உயிரா அப்படிங்கிறது இவங்க பதில் சொல்லி ஆகணும். இந்த காவல்துறை தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு புகார் வந்துச்சு வாய்மொழியா, அந்த புகாரை தொடர்ந்து நாங்க விசாரணை மேற்கொள்றோம், விசாரணைக்காக உடனே ஒரு சிறப்பு படையை வந்து கண்காணிப்பாளர் தலைமை உத்தரவின் பேர்ல அமைக்கிறாங்க. அவங்க போய் விசாரணைக்கு அஜித்குமார் கூட்டு வந்து விசாரிக்கிறோம். விசாரித்த போது அவர் என்னன்னா நகை, அவரு வந்து என்னங்கிறாருன்னா வழக்கம் போல காரை போய் நான் நிறுத்துற வேற ஒருத்தர் நிறுத்தினாருங்கிறாரு. ஆனா அந்த 5 பேரும் காருக்கு எங்களுக்கு சம்பந்தம் நாங்க அதை பார்க்க கூட இல்ல, அவர் கூப்பிட்டாரா நாங்க வர முடியலங்கிறாங்க. சோ ஆகவே அஜித்குமார் மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்காரு. விசாரணை உறுதிப்படுத்துறோம். விசாரணை உறுதிப்படுத்ததுக்கு அப்புறம் அஜித்குமார் வழியே இல்லாம அந்த நகையும் பணத்தையும் நான் தான் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டாரு. எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்ட போது அவர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல நான் வச்சிருக்கேன், நீங்க வாங்க நான் எடுத்து தரேன்னாரு. அதனால சரி நகை கிடைக்குதுன்னு போய் எடுக்கலாம் தான் நாங்க ஒரு கூட்டு போனோம், மற்றவரை அடித்து துன்புறுத்தின மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு காவல்துறை ஒரு வாக்குமூலத்தை பதிவு பண்றாங்க. ஆனா சம்பவத்துடைய மறு பக்கம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மறுபக்கம் பாத்தீங்கன்னா அந்த 2 நாள்ல அஜித்குமார் அடித்த பொழுது அவருடைய தம்பியும் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அஜித்குமார தம்பி கண் முன்னாடியே அவர் கடுமையா அடிச்சிருக்காங்க. அந்த அவங்க தம்பியோட வாக்குமூலம் என்ன சொல்றதுன்னா, என் கண்ணு முன்னாடியே எங்க அண்ணன் அடிச்சாங்க, எங்க அண்ணன் தாங்கினப்ப இவங்க ஒரு 5 முறைக்கு மேல வாயில மிளகா பொடி அள்ளி போட்டு மீண்டும் அடிச்சாங்க,
அவன் ஒரு கடத்துல அவனுடைய சிறுநீர் கூட ரத்தத்தோட கலந்து போற அதை கூட கண்டுக்காம காவல்துறை அடிச்சு எங்க இருக்கு நகை எங்க இருக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தவிர ஓய்வு கூட கொடுக்கல. 2 நாளா பல்வேறு இடங்களுக்கு 5 இடங்களுக்கு கூட்டு போய் அடிக்கிறாங்க. இல்ல ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டியது, இவங்க வெளியே கூட்டு போய் அடிச்ச இடம் எதுவுமே சிசிடிவி இல்லாத இடமா பாத்துக்கிட்டாங்க. முறையா ஒரு காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் போட்டு, எஃப்ஐஆர் போடுவோம் தெரியும் பொதுவா. இப்ப நீங்க நகை காணாம போச்சு இல்ல ஏதாவது பொருள் திருட்டு போச்சுன்னு காவல்துறை போனீங்கன்னா எங்க போனீங்க, எப்படி தொலைச்சீங்க, அந்த நகையோட தன்மை என்ன, நகை தன்மைனா அது தோடா தொங்கட்டானா இல்ல வளையலா, எத்தனை பவுன், எங்க வாங்கினீங்க, அதுக்கு பில் இருக்கா, இப்படி விசாரிக்கிறதுக்கு 1/2 நாள் ஆகும். அதன் பிறகுதான் அதை எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் என்னவோ முடிவு பண்ணக்கூடியதுதான் காவல்துறை. இது காவல்துறை புகாருக்கு போனா அத்தனை பேருக்குமே நல்லா தெரியும். ஆனா இந்த வழக்கில் மட்டும் காவல்துறை வெறும் வாய்மொழி புகார் எடுத்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரத்துல சிறப்புப்படை அமைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்வி உண்டாக்கி இருக்கு. இன்னும் கூடுதலா என்ன, சிறப்பு காவல்படை வந்தா யாரும் யூனிஃபார்ம்ல கிடையாது. யூனிஃபார்ம்ல இல்லாம ஒரு அதிகாரி விசாரிக்கவே கூடாது, இதுதான் சட்டம் சொல்லுது. ஏன்னா விசாரணை எந்த ஒரு எஃப்ஐஆர் போட்டா அதுக்கு விசாரணை அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தலைமையில தான் நடக்கணும். அப்ப இந்த ஸ்பெஷல் டீமுக்கான விசாரணை அதிகாரி யாருன்ட்டு நாம மட்டும் கேட்கல, நீதிமன்றமே கேட்குது. யார் இந்த சிறப்புப்படை அமைச்சது, இந்த சிறப்புப்படை அமைக்கிறதுக்கு நீங்க போட்ட அந்த ரிப்போர்ட்ல ஆணை எங்க, அதை கொண்டு வாங்கன்னு மதுரை உயர் நீதிமன்றம் கேள்வி மேல கேள்வி கேட்டு அரச கடுமையா யோசனை பண்ணிருக்காங்க. இப்போ அங்க திருட்டு நடந்தது அப்படிங்கிற விஷயத்துல 2 கருத்து இருக்கு. திருட்டு நடந்திருக்கலாம், அல்லது வேற எங்கேயோ அந்த நகையை அவங்க தவற விட்டுருக்கலாம், அல்லது உண்மையிலேயே இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் கூட திருடி இருக்கலாம். அப்படி வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. திருடி இருந்தால் கூட அதை முறைப்படி புகாரை வாங்கிக்கிட்டு பதிவு செஞ்சு அதை அவர் அழைச்சி விசாரிக்கிறதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, பொதுவாகவே தமிழ்நாடு போலீஸ் ஏனோதான் நினைக்காத, இது ஸ்காட்லாந்து யார்டுங்கிறாங்க. இப்ப ஸ்காட்லாந்து யார்டுனா என்னது, கொண்டு போய் வச்சு அன்யூனிஃபார்ம்ல எங்கேயோ கொண்டு வச்சு அடிச்சு கொலை செய்யறதுதான் ஸ்காட்லாந்து யார்டோட வேலையா, இல்ல இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு குற்ற விசாரணை முறையில அல்லது புலனாய்வு முறையில இன்னும் பல்வேறுபட்ட விஷயம்லாம் விசாரணை முறையில வளர்ந்திருக்கு சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல, அந்த வகையில அந்த திருட்டை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகளே கிடையாதா? அப்ப வெள்ளக்காரன் கொண்டு வந்த அந்த குற்ற விசாரணை முறையையோ அல்லது அடிச்சு துன்புறுத்தி அவன் சொல்ல வைக்கக்கூடிய பல்வேறுபட்ட சினிமாக்கள் நம்ம சமீபத்துல வந்துருது, விசாரணை படம்லாம் லாக்அப் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சுன்னு சொன்னா இது என்ன கற்கால போலீஸா இல்ல நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய போலீஸா? அப்ப திருட்டை கண்டுபிடிப்பதற்கோ அல்லது குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கோ பல்வேறுபட்ட வழிமுறைகளை காவல்துறை கையாளுன்னு சொல்லி பல மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏராளமான சீர்திருத்தங்கள் அது சம்பந்தமான ரிஃபார்ம் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இவன் ஒரு இல்லீகலா கொண்டு போய் வச்சு அடிச்சு கொலை செய்யறதுக்கோ அல்லது தான் நினைச்சதை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றதுக்கோ இந்த போலீஸ் நிர்வாகங்கிறது யாரு? அப்ப இந்த போலீஸ் நிர்வாகத்துக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பு இல்லையா? உண்மையிலேயே போலீஸ் மினிஸ்ட்ரிக்கு யாரு பொறுப்பு? ஸ்டாலின் கிடையாதா? அப்ப ஸ்டாலினுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதா? அப்ப திராவிட மாடல் அப்படின்னு சொன்னா திராவிட மாடல்ல எல்லாமே எடுப்பார் கைப்பு இல்லையா, எல்லாம் கிள்ளுகிறையா? இதுக்குதான் அந்த ஆட்சி வந்துதா? அப்ப இதை பேசணும்னு சொன்னா பிஜேபி வந்துடும், இதை பேசணும்னு சொன்னா வலதுசாரிகள் மேலோங்கிடுவாங்க. இந்த சூழல இதை பேசலாமான்னு சொல்றோம்னு சொன்னா இந்த பேச்சே முதல்ல அடிப்படையிலேயே இந்த போலீஸ்காரன் அடிச்சு கொண்டா இல்லைங்களா, அதை விட கொடூரமானது அப்படிங்கறத நான் வன்மையை பதிவு செய்யறேங்க. உடனடியா பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டுல இடம்ங்கிறதுக்காக திராவிட மாடல் சில வேலைகள் செய்யலாம், அதெல்லாம் மாற்றி கருத்து இல்ல, அது தூக்கி ஓரமா வை. இந்த பிரச்சனைக்கு என்ன? அப்ப ஒரு திராவிட மாடல் அப்படிங்கிறது பிஜேபிக்கு எதிராக வேலை செய்யுதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கிட்டு திராவிட மாடல்ல கோபுரம் கட்டுறதா? மக்கள் வாழ வேண்டாமா? இங்க சுயமரியாதை வேண்டாமா? ஒரு தங்குதடை இல்லாம பயம் இல்லாம வாடுறதுக்கு என்ன அடிப்படை முகாந்தம் இருக்கு? அதுக்கான வேலை இங்க எதுவுமே நடக்கல. சரி, இப்படியே நீங்க வச்சுக்கிட்டா கூட அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் நேர்முகமா புகார்தார் வந்தவங்க தமிழ்நாடு இந்தியாவே இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஓப்பனா கிடையாது. இல்ல அதுலதான் நமக்கும் கேள்வி. ஏன்னா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம பாக்குற சமூக ஊடகம் யூடியூபர்ஸ் இருக்காங்களே, யூடியூப்ல சில குறிப்பிட்ட சேனல்லாம் இருக்காங்க, இந்த அரசியல் பேசுறேன், இவங்க எல்லாம் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த 2 தரப்பையும் போய் பாத்துருவாங்க. அவங்க வீடு எங்க இருக்கு, அவங்க எந்த சம்பந்தப்பட்டவங்க எங்க போறாங்க வராங்க, அடுத்தது எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு வெளியே வைக்கக்கூடிய இந்த துப்புரவு புலிகள் எல்லாமே இந்த சம்பவம் நடந்து இது வரைக்கும் 5 நாள் தாண்டி இருக்குது. கைது செய்யப்படுறது இது வரைக்கும் 5 நாள் தாண்டிடுச்சு. அவர் இறந்துமே 3 நாள் தாண்டிடுச்சு. இந்த நிலைமையில கூட புகார்தாரர் யாரு, புகார்தாரோட பின்னணி என்ன, அவருடைய வழக்கு எப்படி முக்கியத்துவம், ஒரு நகை காணாம போனது எப்படி இவ்வளவு பிரசரைஸ் பண்ணி சிறப்புப்படாம, ஏன்னா நகை காணாம போனது அடிச்சு புடிங்கிட்டாங்க, போற வரல ஏதோ தாக்குதல் நினைச்சு ரத்த காயம் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு வரலாம், அதுக்கே கூட வாய்ப்பு இல்லைனாலும் சரி வரலாங்கிற வார்த்தைக்கு வச்சுக்கலாம். ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காரை பார்க்கிங் பண்ண கொடுத்தேன் ஒரு திருடிட்டார், இவ்வளவுதான் அந்த குற்றத்தோட சாராம்சம். அது உண்மையா போய் அடுத்த விஷயம். இந்த சாராம்சத்துக்கு இவ்வளவு பிரஷர் வருதுன்னா கண்டிப்பாக
அந்த வழக்கு கொடுத்தவர்களுடைய அரசியல் பின்னணி ஒரு பெருசா இருக்கணும், இல்ல அதனுடைய போலீஸ் பின்னணி ஏதாவது ஒண்ணு இல்லாம ஒரு வழக்க காவல்துறை இந்த அளவுக்கு தீவிரமா விசாரிச்சு தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஜெய்பீம் படம் ஒரு 3 வருடம் தாண்டிருச்சு. அந்த ஜெய்பீம் படத்தை பார்த்து அனைத்து தரப்பும் பாராட்டி இருக்கு. தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த படத்தை வெகுவா பாராட்டி அதுக்கு விருதாக கூட கொடுத்தாங்க. அந்த ஜெய்பீம் படம் திருப்பி தெளிவா வலியுறுத்து என்னன்னா, காவல்துறை அந்த மனம் போன போக்கில் ஒரு வழக்கை எப்படினாலும் ஜோடிச்சு ஒரு எளிய மனிதர்களை படுகொலை செஞ்சு அவனா தப்பிச்சு ஓடிட்டான், அவனா தூக்கு போட்டு செத்துட்டான் எப்படின்னா நிரூபிக்கிட்டு காட்சி வழியாக அது நடந்த சம்பவம் தான் ஜெய்பீம், அதை மாற்று கருத்தே இல்ல. அந்த சம்பவத்தை நேரடியா பதிவு பண்ண பிறகும் காவல்துறை வாதங்களை எப்படி உடனே நம்புறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா விசாரணை நடக்கிறதுல சிசிடிவி இருக்கணுங்கிறது விதி சொல்லுது. ஏன் சிசிடிவில இல்லாத இடங்கள்லாம் கொண்டு விசாரணை நடத்துனாங்க? ஏன் கூட்டிட்டு போறப்ப அவங்களுக்கு ஏன்னா ஒரு இடத்துக்கு வெளியே விசாரணை கூட்டு போறீங்கன்னா சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு சொல்லணும் இந்த மாதிரி இவங்க போறாரு அப்படின்ட்டு. ஏன் நம்ம சொல்றோம்னா, இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 2021 இது வரைக்குமே தொடர்ச்சியா காவல்துறை செய்கிற சம்பவம், யாரு திருடு கொலை குற்றல பாலியல் எதுல ஈடுபட்டவங்க சிக்கினாலும் அவங்க பாத்ரூம்ல வரைக்கும் விட்டாங்க, கை கால் உடைஞ்சு கிட்டத்தட்ட 100கணக்கான பேரோட கை கால் உடைச்சிருக்காங்க. நம்ம அததான் சொல்றோம், ஒரு காவல்துறைக்கு விசாரிக்க அதிகாரம் இருக்கு, அவங்களை தண்டனை வாங்கி தர்றதுக்கான ஆதாரங்களை சேர்க்கறது, வாதாடுறதுக்கு உதவி பண்ணி இப்படி பல்வேறு செயல்களை காவல்துறை செய்யலாங்கிற விதிமுறை இருக்கும்போது அதை தாண்டி இந்த அடிக்கிற அதிகாரங்கிறது ஒரு சில நேரங்கள் நடைபெறலாம். ஆனா இந்த மாதிரி எளிய வழக்குகள் கூட இவ்வளவு அடிச்சு கொடூரப்படுத்த வேண்டிய இந்த கொடூர சிந்தனை எங்க இருந்து வருது? இதுக்கான தைரியத்தை கண்டிப்பாக அரசும் அரசாங்க நிர்வாகமும் இதை கொடுக்காம அவங்க செய்யவே முடியாது. அதுதான் கேள்விக்கு மீண்டும் வருது. காவல்துறைக்கு இந்த கைய கால உடைக்கிற அதிகாரம், அதே போல காவல்துறைக்கு இந்த என்கவுண்டர் பண்ற அதிகாரம். ஏன்னா சிக்கிற எல்லாம் முக்கியமான ஆளுங்களை என்கவுண்டர் பண்ணிட்டா முழு உண்மை. சமீபத்துல பிஎஸ்பி தலைவரா இருந்த ஆம்சாங் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த படுகொலை செய்யப்படுற ஆம்சாங்குடைய கொலையில முதல் குற்றவாளியா இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. என்கவுண்டர் பண்ணோன்னா அவர் குற்றவாளி தான், அவர் கூலிப்படை. இந்த கூலிப்படைக்கு யாரு கட்டளை இட்டதுங்கிறதுக்கு இது வரைக்கும் பதிலே இல்ல. அந்த வழக்கு அப்படியே நிக்குது. இப்படி இந்த வழக்கு மட்டும் இல்ல, பல்வேறு வழக்குல அந்த முக்கிய குற்றவாளிங்கிறவங்க என்கவுண்டர் பண்ணிடுறாங்க கூலிப்படைன்னு சொல்லி. என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் கூலிப்படை சும்மா ஒன்றும் செய்யாது, அதுக்கு காசு ஒருத்தன் கொடுத்திருப்பான். அதுக்கு பின்னாடி ஏன் அந்த காசு கொடுத்தாங்க தெரிஞ்சாதான் அந்த குற்றத்தை இனிமே நடக்காம தடுக்க முடியும். அதை கோட்ட ஒரு மாதிரி இந்த வழக்குலையும் என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்குலையும் குற்றம் சாட்டப்பட்ட அஜித் குமாரை உடனடியா வழிகடை ஆக்கிட்டு எதை நிரூபிக்க அந்த காவல்துறை போராடுது, எதை உண்மையாக்கத்து காவல்துறை போராடுதுதான் மிகப்பெரிய கேள்வியா நிக்குது. இப்ப பொதுவாவே எந்த குற்றம் நடந்தாலும் போலீஸ் முன்ன மாதிரி எல்லாம் மெனக்கெட்டு தேடி கண்டுபிடிக்கிறது அவசியமே கிடையாது. பொதுவா என்ன பண்றாங்கன்னா, நகரங்கள்லயோ அல்லது வளரக்கூடிய கிராமங்கள்லயோ ஒரு பெட்டி கடை வச்சா போதும், ஒரு பால் பூத்து வச்சா போதும், ஒரு மொபைல் போன் கடை வச்சா போதும், உடனடியா அவங்ககிட்ட ஒரு சிசிடிவி கேமரா நீ பொறுத்து, இல்லைன்னா இங்க நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்ட வச்சு, ஏற்கனவே 5000-10,000 கடன்ல ஒரு வேலையை தொடங்கினா அவன் 7000-10,000க்கு ஒரு சிசிடிவி கேமரா வைக்க சொல்றான். அங்க எது நடந்தாலும் இவன் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து நேரம் பறந்து இங்க என்ன நடந்துச்சு, நீ அந்த சிடி டிரைவை கொடு அப்படின்னு சொல்லி டிவிஆரை வாங்கிட்டு போயிடுறது. அப்படி பார்த்தா எஃப்ஐஆர் கொடுத்த அடுத்த நொடியிலேயே இவர் கூட்டிட்டு போயிருந்துருக்காங்க. அவங்க அதான் சொல்றாங்க, நாங்க ஹெச்ஆர்என்சிக்கு தகவல் கொடுத்து அவர் ஒப்படைச்சாங்கன்னு சொல்றாங்க. சில திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய மீடியா நேரடியா பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை நொடியில எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்குன்னு சொல்லி சார்ஜ் ஷீட் நம்பர் சொல்றாரு அவரு. அப்ப இவர் யாருக்காக பேசுறாருன்னு சொன்னா, அப்படி பேசக்கூடிய நபருக்கு அந்த நொடியில இந்த குற்றவாளி அங்க வந்தாரு அல்லது சம்பந்தப்பட்டவங்க நேரடியா எழுதி கொடுத்தாங்க புகார் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? அது போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இருக்குன்னு அதை எடுத்துக்கலாம்னு சொன்னா, அப்ப யாருக்கு சிசிடிவி கேமரா வேணும், யாருக்கு வேண்டாம்? அப்ப தினந்தோறும் குற்ற வழக்குகள், ஏராளமான பொருளாதார வழக்குகளுக்காக ஒரு ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய நபர்களை கண்காணிக்கிறதுக்காக, ஆதாரங்களை திரட்டுறதுக்காக சிசிடிவி கேமரா வேணுமா? இல்ல வெளியில உள்ள விஷயங்களை சொகுசா ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய போலீஸுக்கு ஆதாரம் திரட்டி கொடுக்கறது மக்களுக்கு சிசிடிவி கேமரா வேணுமா அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுக்கு காவல் நிலையங்களை வெளிப்படையா கேமராக்கள் வைக்கப்படுறது இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க நடக்கிறது போற பெரும்பாலும் அநியாயங்களா நடக்குது. இந்தியாவுல ஒரு அநியாயத்தோட அழகா சொன்னோம்னு சொன்னா அது முதல்ல போலீஸ் ஸ்டேஷனா தான் இருக்கு. அதனால அங்க இருந்து அந்த விஷயத்தை எடுக்கணும். அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா கோயில்களிலுமே சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த போன கோயில் ஒரு வருமானம் தரக்கூடிய கோயில் தான். ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கோயில் இருக்கு. அப்ப அங்க அந்த கேமராவுல யாரு வந்தா, யாரு திருடினா, கார் எப்ப திறக்கப்பட்டுச்சு, அதுல இருந்து பொருள் எப்படி எடுத்து வெளியேற்றப்பட்டுச்சு, இவர் கொண்டு போட்டு அந்த கோசாலையில வச்சு அடிச்சதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே அங்க பதிவாயிருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. இந்த இல்லீகலான டீம் என்ன பண்ணுது சொல்லி அஜித்குமாரை கொண்டு போய் வச்சு அடிச்சதை வீடியோ எடுத்திருக்காங்க. கோயில் பக்கத்துல யாரோ பக்தர்களோ யாரோ எடுத்திருக்காங்க. அது நீதிபதி பார்வைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. அது முதல்ல கொஞ்சம் வெளிப்படையா வந்தது. அடுத்தது உண்மைத்தன்மைக்காக சில சென்சாரோட ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு நொடியும் ஒரு நிமிஷமும் ஒரு புது விவரங்கள் வந்துகிட்டே இருக்கு. வெண்ணிக் ஜெயராஜ் கொலையை விட இது ரொம்ப மோசமா நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா, சேகர் பாபு இது சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு,
அஜித்குமாருடைய தம்பிக்கு வந்து வேலையை போட்டு கொடுத்துடலாம் HRMCல, ஏதோ ஒரு இந்த கோயில வேலையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ கொலை பண்ணிடுவ, அதுக்கு பல லட்சத்தை அறிவிச்சிரு அப்படின்னு சொன்னா, அப்ப யார வேணாலும் யார் வேணாலும் கொலை பண்ணலாம்னு சொன்னா, வீட்டுக்கு வீடு ஒரு பையன் அனுப்பி கொலை பண்ணிட்டு அந்த வீட்டுல ஒரு வேலையை வாங்கிட்டு பல லட்சத்தை வாங்கிக்கலாமா? அது உங்க வீட்டு பையனா இருக்கலாமா, உங்க மனைவியா இருக்கலாமா, உங்க மக்களமா இருக்கலாமா? அப்ப இதுக்குதான் அந்த மாடலா? இது என்ன மாடல் அரசு இது? முதல்ல இது ஒரு காலத்துல நடந்திருக்கலாம், தவறுல நடந்திருக்கலாம், போலீஸ் வந்து வளராம இருந்திருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு அது சீர்திருத்திருக்கணும், மாற்றங்கள் வந்திருக்கணும், முன்னேற்றங்கள் வரணும். அதான சரியா இருக்க முடியும். அது மேலும் மேலும் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு மாற்றம் வேணும்னு சொன்னா போலீஸ் துறையில நிறைய ரிஃபார்ம் பண்ணணும். அந்த ரிஃபார்முக்கான மாடல்லாம் ஏற்கனவே வச்சிருக்கு. அதை இந்த அரசு என்ன செஞ்சுச்சு? இன்னும் சொல்ல போனா செய்ய வேண்டிய பொறுப்புல இருக்க வேண்டியவர் முதல்வர் இருக்காரு. முதல்வர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல போலீஸ் துறையை வச்சிருக்காரு. அவரு தான் அதை முன் வந்து அந்த வேலையை செய்யணும். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, ஸ்டாலின் நல்லவரு, ஆனா போலீஸ் ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்னா இது எப்படி இது விளங்கும்? அப்ப நீ எப்படி அதன் அடிப்படையில தான் உன்னுடைய உறுப்புகள் இருக்கும். இந்த உறுப்புகளை கண்காணிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா எதுக்கு ஒரு முதல்வர் அப்படிங்கிற கேள்வியே தொடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இதையெல்லாம் காரணம் காட்டி ஒட்டுமொத்த இந்த அரசுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு டேமேஜை தான் உருவாக்குமே ஒழிய அமைதி காப்பது நல்லதல்ல. உடனடியாக அந்த குற்றவாளிகளை என்னென்ன சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை வந்து எடுக்கணுமோ அதை எடுக்கணும். அடுத்த கட்டமா இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய காவலர்கள் அப்படிங்கிறவங்களை வந்து பலிகடா மாத்துறாங்க. அந்த காவலர்களுக்கு எந்த மேல் உயர் அதிகாரி பொறுப்பா இதை அமைச்சு கொடுத்தாரோ அவரை வந்து உடனடியா அவருடைய வேலையை வந்து பறிக்கணும், அவரை கொலை குற்றவாளியா அறிவிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பொதுவெளியில போலீஸ் இல்லாத இடத்துல ஒரு கும்பலோ அல்லது ஒரு நபரை அடிச்சு கொண்டாச்சுன்னு சொன்னா, அல்லது கொடுங்காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அல்லது கொலை மிரட்டல் விடுத்தாச்சுன்னு சொன்னா, அந்த நபரை என்ன சொல்றாங்க? கொலையாளி அல்லது கொலை மிரட்டல் விடுத்தவன், கொலையாளி தப்பி ஓட்டம் அல்லது கொலையாளி சரண் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க? இந்த 4 போலீஸ் கண்ணுக்கு முன்னாடி அடிச்சு கொண்டது அம்பலமாயிட்டு இருக்கு. ஆனா என்ன கொலையாளி கிடையாது அந்த போலீஸு. அப்ப கொலை செஞ்சா போலீஸுக்கு ஒரு பேரு, பொதுமக்களுக்கு ஒரு பேரா? இத முதல்ல மாத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னா, போலீஸுக்கு முதல்ல காவல் அப்படிங்கிற அந்த வார்த்தைய தப்பு, அதை முதல்ல மாத்தணும். காவல் அப்படிங்கிற ஒரு 19 காவலர்கள் உங்களது நண்பர்கள் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு பண்றது பூரா அந்த மாதிரியான சிறுத்தனம். அதை முதலே மாத்துறதுக்கு நிறைய வந்து அதுல வந்து கண்காணிப்பு அமைப்புகளை கொண்டு வரணும். மக்களுக்கு பயப்படக்கூடிய, மக்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய, மக்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையை இதை மாத்துறதுக்கான ஒரு அமைப்பு முறை கொண்டு வரதுக்கு கண்காணிக்கக்கூடிய பிரிவுகளை மக்கள் பிரதிநிதி, நீதிபதிகள், அரசு உறுப்புகள், இயக்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரியான போரம்கள் இருந்த நபர்களை எடுத்து உறுப்பு கமிட்டிகளை உருவாக்கினா மட்டும்தான் இதுக்கு ஓரளவுக்கு ஒரு உடனடியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதை செய்யணும். இறந்த நபர்களுக்கு எந்த போலீஸ் அதிகாரினால இந்த கொலை நடந்ததோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த நிதியை வந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து பெரிய அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம். இது நிரந்தர தீர்வு அல்ல, தற்காலிக தீர்வு நம்ம பதிவு செய்யறோம். நீங்க சொல்ல இந்த கட்ட பஞ்சாயத்துங்கிறது இதை நம்ம மட்டும் சொல்ல, உயர்நீதிமன்ற விசாரணையில அவங்க கேட்கறாங்க, நீதிபதி கேட்கறாங்க, என்ன அரசு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்குதா? அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்திட்ட போய் ஆறுதல் சொல்றது உங்க பணியா இருக்கலாம். ஆனா அவங்ககிட்ட நாங்க இவ்வளவு நீதி தரோம், அவ்வளவு நீதி தரோம், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்கிற வரைக்கும் ஆளுந்தரல பேசிருக்காங்கன்னு நாங்க கேள்விப்படுறோம். ஏன்னா கட்ட பஞ்சாயத்து நடத்தீங்கன்னா அரசுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கறாங்க. கூடுதலா நீதிபதிகள் சில கேள்விகளை வந்து அடுக்கியிருக்காங்க. முதல் கேள்வி, எஃப்ஐஆரே போடாம எப்படி நீங்க மிகப்பெரிய விசாரணை ஈடுபட்டீங்க? அடுத்த கேள்வி, நீங்க எப்படி ஒரு எஃப்ஐஆர் போடாம ஒரு தனிப்படையை நியமிச்சது யாரு? இந்த திட்டத்தோட இயக்குனர் யாரு? இயக்குனர் யாரு? யாரோ டைரக்ட் பண்ணி தான் அதுல நடந்திருக்கு, இது யாருன்னு சொல்லுங்கிறாங்க. அடுத்து விசாரிக்கும் போது எப்படி சிசிடிவியா இல்லாத இடத்தெல்லாம் கூட்டு போய் விசாரிச்சீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அடுத்து கிட்டத்தட்ட இந்த அரசு பொறுப்பேற்று 5 வருடம் முடிய போது இது வரைக்கும் 25 கொட்டடி மரணம் நடந்திருக்கு. இந்த 25 கொட்டடி மரணங்களுக்கு அரசு ஒரே பேரை சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த முறை விக்னேஷ் ஒருத்தர் இதே மாதிரி லாக்அப்ல டெத் ஆகுறாரு. இந்த லாக்அப் டெத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, அவர் வலிப்பு நோயில இறந்துட்டாரு, காவல்துறை தாக்குதல் நடக்குது, வலிப்பு நோய் ஆகுது, வலிப்பு நோயில இறந்துட்டாரு, காவல்துறை தாக்குதல் இறக்கல அப்படின்னு முதல்வர் வந்து அறிக்கை வெளியிட்டாரு. இந்த முறையும் இந்த அஜித்குமார் இறப்புலையும் அதையே தான் சொல்றாரு. ஆனா இது முறை இல்லைங்கிறாங்க. கடைசியா அவங்க சொல்றாங்க, ஒருவேளை இறந்து போனவர் காவல்துறை சம்பந்தப்பட்டவராகவோ இல்ல நீதித்துறை சம்பந்தப்பட்டவராகவோ இருந்தால் இந்த கொலையை வந்து காவல்துறை எப்படி பார்க்கும்? அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இறந்து போனவங்க கஷ்டம் இறந்திருக்காரு, கொலைக்கு காரணமானவர்கள் காவல்துறையா இருக்காங்க, நீங்க மென்மையா கையாளுறீங்க. இதுவே காவல்துறை சார்ந்த ஒரு நபர் இறந்திருந்தால் நீங்கள் இப்படி செயல்படுவீங்க. அதனால சட்டத்துக்காக நீங்க வேலை செய்யுங்க, நீங்க இங்க இருக்க அதிகாரத்துக்காக வேலை செய்யாதீங்க. கடைசியாக ஒரு வரி முத்தாய்ப்பா வந்து விசாரணை நடுவுல நீதிபதி சொல்லிருக்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, உயர் அதிகாரி சொன்னதால செஞ்சோங்கிற வார்த்தைங்க கொண்டு வராதீங்க.
உயரதிகாரிகள் தவறுகள் ஏதாவது சொன்னா இல்ல உயரதிகாரிகள் சட்டத்தை மீறி எதை செயல்பட சொன்னா அதை மறுப்பதற்கு அடிப்படையாக வேலை செய்கிற காவலர்களுக்கு உரிமை உண்டு. அதனால நீங்க மறுக்கிறதுக்கு பாருங்க, அதுக்கு மேலேயும் அவங்க அழுத்தம் கொடுத்தா நீங்க நீதிமன்றத்துக்கு வாங்கங்கிற வார்த்தைகளை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இது மிக ஆரோக்கியமான சொல்லா பாக்குறோம். ஏன்னா உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் இல்லாம காவல்துறை செயல்பட முடியாது. அப்ப அந்த உயர்நீதிமன்றமே இந்த முறை வழிகாட்டுதல் சொல்லியிருக்கு. உயரதிகாரி உங்களை நிர்பந்தப்படுத்தினால் நீங்க எங்கள்ட வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை ஒரு ஆரோக்கியமான சொல்லா இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. காவலர்களுடைய போலீஸ்காரங்களுடைய மனைவி எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆர்ப்பாட்டத்துல இறக்குறாங்க. என்ன ஆர்ப்பாட்டம் சொன்னா, எங்க கணவன்மார்கள் அதாவது அந்த கொலை காரணமான போலீஸ்க்கு அவங்களுடைய சொந்த முயற்சியில அந்த வேலையை செய்யல, அவங்களுடைய மேலதிகாரிகள் அதாவது உயர் போலீஸ் அதிகாரிகளுடைய ஆணைக்கு நாங்க தான் அந்த விசாரணையில இறங்கினாங்க. அதனால எங்க கணவர்களை இந்த கொலை குற்றத்திலிருந்து நீங்க வெளியேற்றணும், இல்லைன்னு சொன்னா நாங்க போராடுவோம்னு சொல்லி அவங்க போராட்டத்தை கூட்டுறாங்க. அது ஒரு கணவன் அல்லது மனைவி குடும்பம் சார்ந்த விஷயம், இது சமூக பிரச்சனை. இப்ப நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த வேலையில ஈடுபட்ட உங்களுடைய கணவன்மார்கள் எந்தெந்த அதிகாரிகள் இந்த வேலையை செய்ய சொன்னாரு, என்ன செய்ய சொன்னாரு அப்படின்னு நேர்மையான கணவன் மனைவியா நீங்க இருந்தா என்ன செய்ய சொன்னாரு, எதுக்காக செய்ய சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா பேச சொல்லுங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் யார் செய்ய சொன்னான்னு கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எந்த அதிகாரி செய்ய சொன்னா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை யார் சொல்லலாம்ல? நீங்க அதிகாரி சொல்லிதான் செஞ்சீங்க. அந்த அதிகாரி யார்? உங்ககிட்ட கூப்பிட்டு பேசின அதிகாரி யார்? அவர் ஏன் இதை செய்ய சொன்னார்? இது நமக்கு தெரியணும்ல. இப்ப இந்த போலீஸ் அடிப்படையிலேயே ஒரு பிறக்கும் பொழுதே போலீஸா பிறக்கிறாரானா அது கிடையாது. இயல்புலயே படிச்சு வேலை கிடைக்காம, அதாவது ஏதோ ஒரு வேலை செஞ்சா போதும் அப்படின்னு கடைசியா ஒரு போலீஸ் வேலைக்காவது போய் சேர்றாரு அவரு. அந்த போலீஸ் வேலைக்கு போகும்பொழுது அவர் இயல்புலயே இந்த அர்ஜுன் படம் விஜயகாந்த் படம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தேசப்பற்று இந்த நாட்டையை நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோயிச மனப்பான்மையில போய் இறங்குற பொழுது அவர் என்ன பண்றாங்கன்னா மோல்டு பண்ணி எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, போலீஸ் அப்படிங்கிற ஒரு நிர்வாகம் பிறப்பிலேயே அது அப்படி இருக்கு, அதனுடைய உண்மை அது அப்படியான ஒரு கெட்டுத்திட்டு போன நிர்வாக முறையா இருக்கு. அத காலத்துக்கு ஏற்ப மறுசீரமைப்பு செய்யாம இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கேரளாவுல போலீஸுக்கு சங்கம் உருவாக்கி பல 10 வருஷம் ஆச்சு. ஆனா திராவிட மாடல்னு சொல்லி இவங்க இந்தியா பூரா இதை காப்பி அடிக்கிறதா பேசுறாங்க. உலகத்துல கனடாவுல எங்க திட்டத்தை காப்பி அடிக்கிறான், ஜப்பான்ல காப்பி அடிக்கிறான், அமெரிக்காவே காப்பி அடிக்கிறதா, அதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காங்க, உருட்டுறானுங்க. ஆனா பக்கத்து மாநிலத்துல போலீஸ்க்கு சங்கம் கொடுத்து பல 10 வருஷம் ஆச்சு. ஏன் இதை நீ தமிழ்நாட்டுல செய்யக்கூடாதா? அப்ப போலீஸுக்கு நிறைய நெருக்கடி இருக்கு, போலீஸுக்கு பணி சுமை இருக்கு, போலீஸுடைய சம்பளம், அவங்களுடைய உளவியல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தங்குற இடம், அவங்களுடைய உடல் உபாதை பிரச்சனை நிறைய இருக்கு. குறிப்பா பெண் காவலர்களுடைய பிரச்சனை எல்லாம் பேசி ஓயாது, அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு. அப்ப அதுக்கு அவங்கள பேச சொன்னீங்களா? அவங்க பேசுறதுக்கான ஃபோரம் என்ன இருக்கு? அவங்களுக்கு பிரதிநிதி யாரு? இந்த மாதிரியான விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏதோ ஒரு சில போலீஸ் வேணா நமக்கு அதாவது சிரிப்பு போலீஸ் மாதிரி சொல்றவங்க 2 புரோட்டா வாங்கிட்டு அந்த புரோட்டா கடைக்காரர்கிட்ட சொல்லுவாரு, ஒரு 20 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு, பாரு எல்லா போலீஸ் மாதிரி என்ன நினைக்காத, நான் புரோட்டா 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட காசு கொடுத்துருவோம் பாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, இந்த ஒரு சில போலீஸே சொல்றாங்க எல்லா போலீஸையும் நீ அப்படி நினைக்காதுன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? போலீஸே சொல்லுது எல்லா போலீஸுமே சரியில்லை அப்படின்ட்டு. மக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி மக்களுக்கு தெரியும் போலீஸ் யாருன்னு. அதனால மக்களுடைய ஐக்கியமாக வேண்டிய அவசியம் இருக்கு. கேரளாவில் அப்படிதான் ஜனகீய போலீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அவங்க ஜனநாயகப்படுத்திருக்காங்க. அமெரிக்காவில கூட நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம். ஜார்ஜ் ஃபிளாய்ட் அப்படிங்கிற ஒரு கருப்பின இளைஞனை அவரை குரல் வலையில வச்சு நெரிக்கிற பொழுது என்னை சுவாசிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி போராடினாரு. அது எவ்வளவு பெரிய குற்றம்னு பிற்காலத்துல உலகமே புரிஞ்சு பேசின பொழுது அமெரிக்க படைத்தளபதி, அமெரிக்க போலீஸ் எல்லாம் மன்னிப்பு கேட்டுச்சு சர்வதேச சமூகத்துல. அப்படி ஒரு ஜனநாயகம் அங்க இருக்கு. அதெல்லாம் இங்க வேணும். அதுக்கு நம்ம நிறைய காவல்துறையோட நீதித்துறையோட உரையாடல் நடத்தணும், அதை பொது சமூகத்துக்கு கொண்டு வரணும். அப்படிதான் இந்த குற்றத்தை மாற்ற முடியுமே ஒழிய இது போலீஸா பார்த்து திருந்தாது. ஏன் அப்படின்னு சொன்னா, திருடன் திருந்துவான், போலீஸ் திருந்தவே திருந்தாதுங்கிறதா வரலாற்று உண்மை. போலீஸ் தனக்குத்தானே திருந்தி கொள்ளாது, சமூகத்தோடு சேர்ந்துதான் திருந்தும். சமூகம் தான் அதை மாற்றணும். அதுக்கு செயல்படக்கூடிய நபர்கள் போராடும் இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள், பல்வேறுபட்ட இயக்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நிறைய தீர்வுகளை பேசுறாங்க. இங்க வாங்க நம்ம அதை பேசுவோம். அதை விட்டுட்டு இந்த ஆட்சியில இதை மௌனம் காப்பாத்துறது யாரெல்லாம் மௌனம் காப்பாத்துறாங்களோ அவங்களும் அந்த கொலையை ஆதரிக்கிறாங்க. அவங்க இந்த 4 போலீஸுக்கு சப்பக்கட்டு கட்டுறவங்க அர்த்தம். முதல்ல அவங்க அம்பலப்படுத்தணும், தோல் உரிக்கணும். 2020 அந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் அந்த கொலைகளையே இன்னும் அப்போ பயங்கரமா பரபரப்பு பேசப்பட்டது. இன்னைக்கு 5 வருஷம் தாண்டியாச்சு. இது வரைக்கும் விசாரணையை தாண்டி யாருக்கும் அங்க முழுமையா நீதி விசாரணை முடிஞ்சு தீர்ப்பெல்லாம் கொடுக்க கிடையாது அந்த வழக்குல. அதே போல மீதி லாக்அப் டெத் எல்லாமே இந்த நேரம் தான் நிக்குது. நம்மளோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த லாக்அப் டெத்துங்கிறது அரசு கொட்டடிக்குள் நடக்குது. ஏன்னா போலீஸுங்கிற அரசு சார்ந்தது. அதனால அதற்காக தனியாக ஒரு விரைவு நீதிமன்றம் வைக்கணும். விரைவு நீதிமன்றம் வச்சு அதுல இந்த அதிகாரிகள்
இந்த போலீஸ் அதிகாரி தான் தவறு செஞ்சிருக்காங்க, அவங்க கைது செய்யப்பட்டு கொலையா உள்ள இருக்காங்களே, இவங்களுக்கு விரைவாக நீங்கள் தண்டனை வாங்கி தரும்போதுதான் எஞ்சி இருக்கிற இந்த காவல்துறையினர்களுக்கு இந்த சட்டத்தின் மீது ஒரு மதிப்பு வரும், மரியாதை வரும். ஏன்னா சட்டம்ங்கிறத காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்க காவல்துறை அந்த சட்டத்தை மீறி இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு பொதுமக்களை காட்டு மிக விரைவான தண்டனை கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த சமூகத்தில் மீது காவல்துறையின் பார்வை மாறும். அந்த பார்வை மாறும் போது மட்டும்தான் இது போன்ற தவறுகள் இனி வருங்காலங்கள் நடக்காம தடுக்க முடியும். மத்தபடி அந்த சமயத்தை உடனே சஸ்பெண்ட் பண்றேன், அங்க விசாரணை வைக்கிறேன், தனிநபர் பாக்குறாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடந்து போறதுங்கிறது இந்த காவல்துறை சமூகத்தின் ஓட்டத்தில் வந்து இணையாமல் தன்னை ஒரு அதிகார வர்க்கமாக நிலைநிறுத்திக் கொள்ளதான் பயன்படும். ஆகவே அரசு உடனடியாக இதில் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த லாக்அப் டெத் எல்லாம் விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் உடனடியாக அமைச்சு வழக்கை விரைவுபடுத்த வேண்டுங்கிறதா மக்கள் கோரிக்கையா இருக்குது.